இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் வந்து புடாபெஸ்ட்லேயே வந்து மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். யூரோப்லேயே வந்து இதுதான் வந்து செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர். செக் ரிப்பப்ளிக்ல இருந்து ஸ்லோவோக்கியா, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ரியா, அதுக்கப்புறம் வந்து ஹங்கேரி, செர்பியா அப்படின்னு வந்து எக்கச்சக்கமான கண்ட்ரிஸ் வந்து இந்த நதி வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு நேஷனல் ப்ரைடாகவே வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் வந்து புடாபெஸ்ட்லேயே வந்து மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஸோ என் பின்னாடி தெரியும் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அது என்னான்ட்டு. அங்கே பிரிட்ஜு தெரியும் பாருங்கள். ஸோ அதுதான் வந்து செயின் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. புடாபெஸ்ட்லேயே வந்து ஒன் ஆஃப் த மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னா வந்து அந்த பிரிட்ஜை சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அதுக்கு அந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து அந்த கேசில் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கேசில். இந்த கேசில் வந்து புடா கேசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த புடா கேசில் வந்து வெஸ்ட் சைடில் இருக்குது. நம்ம இப்போ நிற்கிற ஏரியா ரீஜியன் வந்து பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த புடாவையும் பெஸ்ட்டையும் வந்து இந்த பிரிட்ஜு வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து இந்த கம்ப்ளீட் சிட்டியை வந்து புடாபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புடாவையும் பெஸ்ட்டையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த நடுவில் போகிற டானபோ அப்படிங்கிற ரிவரு. ஹங்கேரியோட கேபிட்டல் புடாபெஸ்ட்டில் இருக்கிற ஒரு வரலாற்று முக்கியமான இடம் தான் வந்து இந்த செயின் பிரிட்ஜ். இதை ஏன் அவ்வளோ முக்கியமான பாலம்னு பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு ஹங்கேரியையும் மேற்கு ஹங்கேரியும் இணைக்கிற ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் பிரிட்ஜுனால் வந்து அது இதுதான். எல்லாருக்கும் வந்து லண்டன் பிரிட்ஜு தெரியும். அந்த பிரிட்ஜுக்கும் இந்த பிரிட்ஜுக்கும் வந்து நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஒன்று போலவே இருக்கும். லண்டன் பிரிட்ஜை டிசைன் பண்ணவர் தான் வந்து இந்த பிரிட்ஜையும் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அது போக இந்த செயின் பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவையான அயன் எல்லாமே வந்து இங்கிலாண்டில் இருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாலத்தில் நின்று ஒரு பக்கம் கிழக்கு ஹங்கேரியையும் இன்னொரு பக்கம் மேற்கு ஹங்கேரியையும் நடுவில் ஓடுற இந்த பிரம்மாண்டமான டானபி ரிவரையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. நான் பார்த்ததை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹோவர் இஸ் ஃபேஷனேட் அபவுட் ட்ராவல் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுதான் வந்து அந்த செயின் பிரிட்ஜு. இங்கேருந்து பார்க்குறதுக்கே பாருங்கள், வியூ செமையாக இருக்குது. அப்படியே அந்த சைடு வந்து கேசில் இருக்குது. அந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து அந்த வெஸ்ட் சைடில் இருக்கிற ஆர்கிடெக்சர் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து அங்கே அந்த ஸ்டைலில் பண்ண பில்டிங்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே வந்து அந்த வெஸ்டர்ன் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்ஸ்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் நடக்கிறதுக்காக மட்டுமே வந்து ரெண்டு சைடுமே வந்து நடக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த நதியை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. நான் வந்து இந்த டானபி அப்படிங்கிற ரிவரை பற்றி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து யூரோப்லேயே வந்து இதுதான் வந்து செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர். ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யாவில் வந்து ஓல்காங்கிற ஒரு ரிவர் இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு அடுத்த பிளேஸில் இருக்கிறது வந்து இந்த நதி தான். கிட்டத்தட்ட வந்து செக் ரிப்பப்ளிக்லேருந்து ஸ்லோவோக்கியா, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ரியா, அதுக்கப்புறம் வந்து ஹங்கேரி, செர்பியா அப்படின்னு வந்து எக்கச்சக்கமான கண்ட்ரிஸ் வந்து இந்த நதி வந்து ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இதோட லென்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. பாருங்கள், பார்க்கவே வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. அந்த கலருமே வந்து சூப்பராக இருக்கு. நான் வந்து நைட் வியூவில் வந்து இந்த ரிவரை காட்டுறேன். செம சூப்பராக இருக்கும். பாருங்க, சூப்பராக கட்டியிருக்காங்க. லைட்டாக வந்து நம்ம நடக்கும் போதும் வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. எவ்வளோ வேகமாக நதி ஓடுது பாருங்க. அது சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜு. நான்
நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நம்ம வந்து இப்போ வந்து நதிக்கு அந்த ரிவருக்கு சென்டரில் நிற்கிறோம். இந்த சைடு இருக்கிறது வந்து புடான்னு சொல்லப்படுற வெஸ்டர்ன் சைடு, இந்த பக்கம் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லப்படுற ஈஸ்ட் சைடு. ஸோ இது ரெண்டையுமே வந்து இந்த பிரிட்ஜு மெயினாக வந்து செயின் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது கனெக்ட் பண்ணுது. அதனால வந்து இந்த கம்ப்ளீட் இதை வந்து புடாபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது இந்த ரிவரை பார்க்கும்போது. ஸோ நம்ம வேணால் இதை வெஸ்ட்டு ஹங்கேரி, இதை ஈஸ்ட் ஹங்கேரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேசல்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேலஸ் கிடையாது. பேலஸ்க்கும் கேசலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேசல்ங்கிறது என்னென்னா வந்து அந்த ஒரு வார் பேஸ் மாதிரி, ஒரு எதிரி படைகள் வந்து இப்போ தாக்க வராங்கன்னா வந்து அந்த கேசல் வந்து அதை தடுத்து நிப்பாட்டுவாங்க. ஸோ அதில் வந்து நிறையா சோல்ஜர்ஸ் வந்து அதிலேருந்து மறைமுகமாக இருந்து தாக்குறது, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கேசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த ரீஜியன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கேசல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பயங்கரமாக காற்றடிக்குது. இங்கே பாருங்க பிரிட்ஜை. ஆக்சுவலி வந்து 2 ஆர்ச் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஆர்ச்சு முடியும் போது, அதே மாதிரி வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகும் போது வந்து ஒரு ஆர்ச்சு. ஸோ இதான் வந்து அந்த கம்ப்ளீட் வியூ. இங்கே பாருங்கள் தடுப்பு சுவர் எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. நம்ம கேசல் பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் புடா கேசல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தடுப்பு சுவர்லாம் வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து மியூசியம் மட்டும்தான் வச்சுருக்காங்க, பழைய மியூசியமு. நமக்கு வந்து மற்ற இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து டைம் இருந்துச்சுன்னா வந்து நம்ம மேலே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து க்ரூஸும் இருக்குது. ஸோ நமக்கு வேணும்னா வந்து நம்ம வந்து க்ரூஸும் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து என்னென்னா வந்து புடாபெஸ்ட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் அட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து க்ரூஸ்லேயே வந்து காட்டுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வேணும்னா வந்து ப்ரீ புக்கிங்கும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சம்டைம்ஸ் டிக்கெட் கிடைக்கலன்னா ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிறது நல்லது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம டைரெக்டாகவே போய் டிக்கெட் வாங்கிக்கலாம். எவ்வளோ ஜாலியாக போகிறாங்க பாருங்கள். இவ்வளோ அழகான நதியை வந்து நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்ட வேணாமா? ஸோ அதனால தான் வந்து நான் கீழே வந்துட்டேன். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த வாட்டரோட ஃப்ளோ பார்த்தா எவ்வளோ வேகமாக போகுதுன்ட்டு. இது வந்து ஆழமும் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் இல்லை. ஸோ அதுதான் வந்து அந்த செயின் பிரிட்ஜு, அதான் வந்து கேசலு. ஸோ நம்ம வந்து அந்த பிரிட்ஜெலாம் பார்த்துட்டு தான் வந்து அப்படியே கீழே இறங்கி வந்திருக்கோம். இதான் வந்து ஹங்கேரியனோட ஃப்ளாகு. நம்ம இதுக்கும் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகும் இதுக்கும் வந்து கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும். இவங்ககிட்ட வந்து ரெட்டு இருக்குது மேலே. ஸோ நம்ம இதில் வந்து ரெட்டுக்கு பதிலாக வந்து சஃப்ரான் இருக்கும். ரெண்டாவது வந்து சென்டரில் வந்து அந்த அசோக சக்கரா இருக்கும். மற்றபடி அந்த ஒயிட்டு க்ரீனு எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வர்ற மாதிரி தான் இவங்களுக்கும் வருது. அதே வந்து 3 பேரலல் ஸ்ட்ரைப்ஸு.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜூயிஸோட ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு மெமோரியல் மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நிறையா ஜூஸை வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து சில ஷூஸ்லாம் கழட்ட சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஷூட் அவுட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அதோட மெமோரியலாக வந்து இப்போவுமே வந்து அதே மாதிரி வந்து ஷூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இரும்பில் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதுதான் வந்து புடாபெஸ்டோட, அதாவது ஹங்கேரியன் பார்லிமெண்ட்டு. நான் உங்களுக்கு நேரில் காட்டுறேன் பாருங்கள். இதோட ஃப்ரண்ட்டில் நின்று நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. ஸோ நல்ல பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன். இதை வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்லிமெண்ட்டை வந்து இவங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு நேஷ்னல் ப்ரைடாகவே வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு நல்லா போகுது. இந்த கம்ப்ளீட் பில்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நைட்டு அந்த லைட்ஸோடு பார்க்கும்போது இந்த ரிவருக்கும் அந்த பில்டிங்க்கும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து இதோட நைட் வியூ உங்களுக்கு காட்டுறேன். இதான் வந்து புடாபெஸ்டோட பார்லிமெண்ட்டு. இதை வந்து புடாபெஸ்டோட வந்து ஒரு ஐகானிக் சிம்பிளாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு ஈவன் வந்து சோவரின்ஸ் கூட வந்து நிறையா இதை பேஸ் பண்ணி தான் வரும். நான் வந்து உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து இங்கே வந்துட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டே டிக்கெட் வாங்கிக்கோங்க. அதாவது வந்து 24 ஹவர்ஸ் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். 24 ஹவர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த டைமில் வாங்குறீங்களோ அந்த டைம்லேருந்து நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்கு வந்து வேலிடு. அந்த டிக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக யூரோஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு €6 €7 தான் ஆகும். பட் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் ட்ராமு, பஸ்ஸு, ட்ரெயினு, மெட்ரோ அப்படின்னு வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிக்கெட்டு. இங்கே உள்ள வீடெல்லாம் பாருங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இன்னொன்று பாருங்கள், ரோடெலாம் வந்து எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ அங்கங்கே டஸ்ட்பின்லாம் வச்சுட்டு ஒரு குப்பை கூட வந்து கீழே போடல அவங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது ரோடெலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்ட்ரீட்டுமே வந்து அதே க்ளீனினஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் எந்த ரெசிடென்ஸ் ஏரியாவில் ஸ்ட்ரீட்ஸ் போனாலுமே வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்குது. நான் வந்து சிட்டியும் போய் பார்த்துட்டேன். சிட்டியும் வந்து ஆல்மோஸ்ட் நீட்டாக தான் இருந்தது. பட் இங்கே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் நேரம் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப டின்னருக்கு வந்து வெளியே வந்திருக்கேன். இங்கே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 o'clock ஆகுது. நான் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து ஒரு நல்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ ரிவ்யூஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்து இங்கே சாப்பிட வரலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ இங்கே சாப்பிட்டு நான் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ரொம்ப யூனிக்காக வந்து ஈவன் வந்து இது ஹங்கேரியில் இருந்தாலும் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து அவங்க வந்து நம்ம இந்தியன் காஸ்ட்யூம், அதாவது வந்து சாரீஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜென்ஸ் வந்து சர்வானிஸ் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அது ரொம்பவே வந்து ரொம்ப வித்தியாசமாக ஆச்சரியமாக இருந்தது. இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்லாம் வந்து இந்த கண்ட்ரி தான். பட் ஸ்டில் வந்து அவங்க சாரீலாம் கட்டி இது பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்தாச்சு.
பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கும். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பார்க்க ஸ்பைஸியாக தெரியுது. நான் கொஞ்சம் ஸ்பைசி கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தேன். அது போக வந்து ரைத்தாவும் சம்திங் அது ஃப்ரூட் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நான் சாப்பிட்டு வெளியே வந்துட்டேன். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே லைக் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக தான் இருந்தது. குவான்டிட்டி அதிகமாக இருந்தது. நான் மதியம் பிரியாணி சாப்பிட்ருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து அது குவான்டிட்டி கம்மியாக இருந்தது. பட் ஓவரால் ஓகே தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ என்னடா இவன் இங்கே வந்து நம்ம பிரியாணி இதே சாப்பிட்டுட்ருக்கான்ட்டு. பட் நம்ம வந்து டுமாரோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹங்கேரியன் குசைன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் see you all, take care everyone, bye.